வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்குங்க, அந்த அம்மா காளி ரூபம் அப்படின்னாலும் சாந்த சுரூபியாகவும் அந்த அம்மா அமாவாசை நாட்களில் மக்களுக்கு காட்சி தராங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மாட்ட போயிட்டு, ஆத்தா நான் மாட்டு சும்மா தான் சிவனேன்னு இருக்கேன், எனக்கு எதிரிகள் தொல்லை தாங்கலை, என்னை சும்மாவே வம்பிழுக்கிறாங்க, சும்மாவே எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை, நீ பார்த்துக்காத்தா அப்படின்ட்டு நம்ம வந்தால் போதுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேணாம் அந்த அம்மாட்ட. நீ பார்த்துக்க தாயே, உன்னை நம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் போதும், சர்வநாசம் பண்ணிடும் அந்த அம்மா. சர்வநாசம்னா எப்படின்னாங்க, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான குடும்பத்தில் அவங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்து இனி நம்ம பக்கம் தலை வச்சு திரும்பாத அளவுக்கு பண்ணி விட்டுரும். அப்படிப்பட்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரிங்க. அது மாதிரி உடல்நல பிரச்சனையா, ஆத்தா எனக்கு உடம்பு சரியில்லை தாயை, நீ தான் பார்த்துக்கணும், நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி உன்னை தான் நம்பி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த அம்மா நம்மளை நார்மலாக வாழ வைக்கும். எவ்வளோ உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம நார்மலான லைஃப்பை வாழ்வோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்வோம். அந்த மாதிரி அந்த அம்மா நம்மளை காப்பாற்றும். அந்த அம்மா எப்படி நான் அடிக்கடி குழந்தை உள்ளம் சொல்கிறேன்னா, ஆத்தா இப்போ நான் கோயிலுக்கு வரணும், எனக்கு 2000 ரூபா வேணும் காசு, இல்லை 1000 ரூபா காசு வேணும் ஆத்தா, இன்னும் என் சொந்த பணத்தில் நான் போகணும் அப்படின்னு நான் வேண்டுனா கூட சரிங்க, 2 நாள் ஒரு நாள்லேயே 20,000 ரூபா எனக்கு தரேன், நான் எப்பயோ கொடுத்த காசு எனக்கு ரிட்டன் வரும். அந்த மாதிரி அந்த அம்மா பல மடங்கு நம்ம கேட்டதை விட அதிகமாக தர்றவ தான் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மாவை புகழ சொல்ல வார்த்தைகளே போதாதுங்க. நான் என்ன சொல்கிறது அந்த அம்மாவை பற்றி? உலகத்துக்கே தெரியும் அந்த அம்மாவை பற்றி. மலையனூருக்கு போகிறவங்களுக்கு தெரியும். அந்த அமாவாசை அந்த கூட்டத்தில் அந்த அம்மாவை போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த அம்மா எப்படிப்பட்ட ரூபம்ன்ட்டு. பட்டு உடுத்தி அப்படி ஒரு அழகாக வரும் அந்த அம்மா. காளி ரூபந்தாங்க அந்த அம்மா. பார்க்க ஆக்ரோஷ ரூபந்தான், ஆனால் அவ்வளோ ஒரு அழகு ரூபமாக உட்காரும் அந்த அம்மா. அப்படிப்பட்ட தெய்வம். எத்தனை விதமான விஷயங்களுக்கு அந்த அம்மாவை நாடி போகிறாங்க தெரியுங்களா? என் கணவன் மனைவி பிரச்சனையா, ஆத்தா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நீ பார்த்து சரி பண்ணுன்னா சரியாகும். குழந்தை இல்லையா, அம்மா எனக்கு குழந்தை இல்லை தாயே அப்படின்னா நம்ம கேட்குற குழந்தை கிடைக்கும். பெண் குழந்தை கேட்டோமா அந்த அம்மாவே பிறப்பா. ஆண் குழந்தை வாரிசு வேணும் தாயேன்னு கேட்குறவங்களும் அது மாதிரி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உடல்நல பிரச்சனையாக சரியாகும். காற்று கருப்பு பிடிச்சிருக்கா, அங்கே போய் அந்த அம்மாட்ட உண்மையாக வேண்டணும். நானும் போனேன் அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்கா, அந்த அம்மா படத்தை வாங்கி வச்சு, ஆத்தா நீ இந்த வீட்டை நீ தான் காவல் காக்கணும் ஆத்தா அப்படின்னா எந்த செய்வினையும் நெருங்காமல் ஓடி போயிடும். சரிங்களா? அப்படிப்பட்ட அங்காள